Hello, hi, welcome to Hubby's Max channel. Today we are going to see the topic areas related to circles. Circles 9th ரொம்ப toughest chapter. மறுபடியும் 10thலயா எத்தனை பேர் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இது வந்து ரொம்ப ஈஸி சாப்டரு. ஸோ கம்பேர்ட் டு 9th விட ஓகேவா? ஸோ 2 ஃபார்முலாஸ் நீங்கள் ஸ்டடி பண்ணால் போதும், ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணணும். ஸோ பண்ணிங்கன்னா நீங்களே 3 ஃபார்முலாஸ் மேக் பண்ணலாம். ஸோ டோட்டலி 5 ஃபார்முலாஸ் இஸ் எனஃப் ஃபார் கம்ப்ளீட்டிங் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ எல்லோரும் இப்போ சர்க்கிள்ஸ் பார்க்கலாம். ஸோ சர்க்கிள்ஸுங்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஒரு கிரிக்கெட் ப்ளே கிரவுண்டு வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ வந்து 4 ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ எப்போ வந்து அந்த பால் வந்து இந்த பவுண்ட்ரி லைனை டச் பண்ணுதோ அப்போ தான் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், 4 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பவுண்ட்ரி லைன் இருக்குது தெரியுமா, இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பெரிமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ சர்க்கிள் ஷேப்பில் அதுக்கு பேர் பெரிமீட்டர்னாலும் பவுண்ட்ரினாலும் சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இது இனிமேல் வந்து யாருக்கும் குழப்பாதுன்னு நினைக்கிறேன். ஏரியானா என்ன, பெரிமீட்டர்னா என்ன, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ பெரிமீட்டர்னா என்னது, ஜஸ்ட்டு 4 ஸ்கோர் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஸ்கோர் பண்ணால் அதுதான் பெரிமீட்டர். ஸோ 4 எங்கே ஸ்கோர் பண்ணும், பவுண்ட்ரியில் வந்து டச் ஆகும்போது. தென் வந்து ஏரியானா என்ன? ஸோ ஏரியானா பேட்ஸ்மேன் வந்து எங்கே இருப்பாங்க, எந்த ஏரியாவில் நிற்பாங்க, எந்த ஏரியாவில் அவர் நிற்கிறார் அந்த ஏரியாவில் இருந்திருந்தால் கேட்ச் பிடிச்சிருக்கலாம், அந்த ஏரியாவில் கொஞ்சம் தள்ளி இருந்திருந்தால் நல்லா 6 வந்து அடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ வந்து பேட்ஸ்மேன் வந்து ஏரியாவுக்குள்ளே, அப்போது வந்து உள்ளே இருக்கிற இந்த தான் இந்த ஆப்ஜெக்ட் ஆக்குப்பைங் த ஸ்பேஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏரியான்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபைனலாக எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டே வந்துடுவீங்க. ஃபைனல் ஆன்சரில் அந்த யூனிட்டு இப்போ மீட்டர் ஆர் சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியாவுக்கு ஸ்கொயர் வருமா இல்லைனா பெரிமீட்டர்ஸ்க்கு ஸ்கொயர் வருமானு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் இனிமேல் வராது. ஸோ ஏரியா பேட்ஸ்மேன் வந்து எங்கே இருப்பாங்க, ஏரியாவில் இருப்பாங்க. எத்தனை பேட்ஸ்மேன் இருப்பாங்க, இங்கே ஒன்று இங்கே ஒரு பேட்ஸ்மேன் இருப்பாங்க, அப்போ 2 பேட்ஸ்மேன் இருப்பாங்க. ஸோ ஏரியாவுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் வரும். ஐ திங்க் இனிமேல் யாருக்கும் குழப்பாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பெரிமீட்டர். அப்போ பெரிமீட்டருக்கு பவுண்டரி சர்க்கம்ஃபரன்ஸ்க்குலாம் என்ன வரும், கிவன் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர்னா மீட்டர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? இனிமேல் யாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்டர் அவர் டாபிக் ஓகேவா? ஸோ ஏரியா எல்லாருக்கும் இனிமேல் ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ πr ஸ்கொயர் 2πr, πr ஸ்கொயர் 2πr. சர்க்கிள்ஸ்னால எல்லாருக்கும் இந்த 2 ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் இருக்கும். அப்போது πr ஸ்கொயர் எதில் வரும், பெரிமீட்டரில் வருமா ஏரியாவில் வருமா? ஸோ ஏரியாவில் தான் 2 பேட்ஸ்மேன் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஸ்கொயர் வரும். ஸோ πr ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெரிமீட்டருக்கு அப்போ என்ன வந்துடும், 2πr. ஓகே, ஸோ இனிமேல் யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரேடியஸ். ஸோ ரேடியஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சர்க்கிள்ஸில் சென்டர். ஸோ சென்டரில் இருந்து பவுண்ட்ரியில் ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து பவுண்ட்ரி வந்து டச் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியஸ்ன்னு வந்து சொல்லுவோம். ஸோ ரேடியஸ்னால் என்ன, ஃப்ரம் சென்டர் டு பவுண்ட்ரி, ஃப்ரம் சென்டர் டு பவுண்ட்ரி, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர்னா என்னென்னா, ஸோ பவுண்ட்ரியோட ஏதாவது 2 சைடு 2 பாயிண்டில் வந்து டச் ஆகணும், ஸ்ட்ரைட்டாக 2 பாயிண்டில் வந்து டச் ஆகிருக்கணும். பட் வந்து 1 கண்டிஷன், இது கண்டிப்பாக வந்து சென்டர் வழியாக தான் பாஸ் ஆகணும். ஸோ டயாமீட்டர்னா என்ன, லைன் பாசஸ் த்ரூ தி line passes through the center of the circle. ஓகேவா? line passes through the center of the circle. Next one, chord. Chord means what? Chord na chord. So chord வந்து இது chordன்னு சொல்லலாம். அதாவது பவுண்ட்ரியோட 2 பாயிண்டில் வந்து டச் ஆகிருக்கும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து பவுண்ட்ரியில் வந்து 2 பாயிண்டில் வந்து டச் ஆகிருக்கும். இதை வந்து கார்டுன்னு வந்து சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த டயாமீட்டர் வந்து 2 பாயிண்டில் வந்து டச் ஆகிருக்கு. அப்போ இது கார்டானா, ஆமாம் இது கார்டு தான். ஏன்னா வந்து 2 பாயிண்ட் டச் ஆகிருக்கணும்.
பவுண்டரியோட ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து பவுண்டரியில் வந்து டச் ஆயிருக்கணும். ஸோ அது வந்து கார்டு தான். அப்போ டயாமீட்டர் எல்லா டயாமீட்டரும் கார்டுனா ஆமாம், எல்லா டயாமீட்டரும் கார்டு தான். பட் இந்த கார்டை நம்ம டயாமீட்டர்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இது எந்த வழியாக போகலை, சென்டர் வழியாக போகலை. ஸோ எல்லா டயாமீட்டரும் கார்டு தான், பட் எல்லா கார்டும் டயாமீட்டர் கிடையாது. ஓகேவா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? தென் செக்டர். ஸோ வாட் இஸ் செக்டர்? செக்டர்னா ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிள். கேக் கட் பண்ணுவோம்ல, பர்த்டே கேக் எல்லாருக்கும் ஞாபகம் வரணும். கேக் இப்படி தான் நம்ம கட் பண்ணுவோம், அழகாக கட் பண்ணுவோம். அப்படி தானே, இங்கே ஒரு கட்டு அங்கே ஒரு கட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுவோம் சென்டரில் இருந்து. சரியா? ஸோ சென்டர்லேருந்து இதை பவுண்டரியை டச் பண்ணுச்சுன்னா ஸோ அதை என்ன சொல்லுவோம்? ரேடியஸ் சொல்லுவோம். அப்போ இதுவும் என்ன தான்? ரேடியஸ் தான். இதுதான் செக்டர், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வந்து இருக்கா, ஒரு கர்வ்டு லைன் மாதிரி இருக்கா. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்க்குன்னு வந்து சொல்லுவோம். சரியா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கட் ஆச்சுன்னா ஆர்க்கு. ஸோ இதுதான் செக்டர். செக்டருக்கு இப்போ டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஒரு போர்ஷன் ஆஃப் சர்க்குலர் ரீஜியன் வந்து க்ளோஸாக இருக்கணும் பை எதுனாலனா டூ ரேடியஸ் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆர்க். enclosed by two radius and the corresponding arc is called the sector. Okay, then area of a sector of angle theta பார்த்துடலாம். ஸோ இந்த ரெண்டு ரேடியஸும் இது பண்ணுற இடத்துல நம்மளுக்கு இங்கே என்ன வரும்னா ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த குட்டி பாட்டு வந்து நம்மளுக்கு வந்து என்னதுன்னா இதை வந்து நம்ம செக்டர்னு சொல்லுவோம். செக்டரில் இது என்னென்னா மைனர் செக்டர். இது வந்து நம்மளுக்கு மைனர் ஸ்மாலாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம மைனர் செக்டர் சொல்கிறோம். ஸோ இது வந்து பிக்கஸ்ட் போர்ஷன். ஸோ பிக்கஸ்ட் போர்ஷன் வந்து இதுவும் வந்து ரெண்டு ரேடியஸ் தான். என்க்ளோஸ்டு பை பிக்கஸ்ட் ஆர்க்கு. ஸோ அந்த எல்லோ கலரில் ஷேட் பண்ணியிருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேஜர் செக்டர். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேஜர் செக்டர். ஸோ மைனர் செக்டர் தென் மேஜர் செக்டர். ஸோ செக்டருக்கு இன்னொரு டைம் வந்து நம்ம டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஸோ பார்ட் ஆஃப் த சர்க்குலர் ரீஜியன் என்க்ளோஸ்டு பை two radius and the corresponding arc is called the sector. Okay, so small portion is called the minor sector, then large portion is called the major sector. Then area of the sector of angle theta. So area of the angle, இந்த ஏரியானா உள்ள வந்துடணும். ஸோ ஏரியா ஆஃப் செக்டர், இந்த செக்டர். இப்போ நம்ம வந்து மைனர் செக்டருக்கு பார்க்க போகிறோம். ஸோ மைனர் செக்டருக்கு பார்க்கணும்னா என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் தீட்டா. இப்போ ஏரியானா நம்மளுக்கு என்ன வரும்? ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா வந்து நம்மளுக்கு என்ன வரும்? பை ஆர் ஸ்கொயர். ஏரியாவோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து ஹோல் ரொட்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் ஹவு மச் டிகிரி? 360 டிகிரி. கம்ப்ளீட் ஆங்கிள் ஃபார் சர்க்கிள் 360 டிகிரி. 360 டிகிரியில் நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து தீட்டா. அதாவது 50 மார்க்குக்கு எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறோன்னு சொல்லுவோமா? ஸோ அதே மாதிரி டோட்டலாக வந்து டோட்டல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி, அதில் எவ்வளோ ஆங்கிள் நம்ம கட் பண்ணுறோம், ஸோ அதுதான் தீட்டா இன்ட்டு ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏன்னா ஏரியா தான் கொடுத்துருக்காங்க, ஸோ உள்ளே தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் அ செக்டர் ஆஃப் ஆங்கிள் தீட்டா. லென்த் ஆஃப் த ஆர்க். அப்போ ஆர்க்னா என்ன சொன்னேன்? இதுதான் வந்து ஆர்க்குன்னு வந்து சொன்னேன். அப்போ அதோட லென்த் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த லைனில் வந்துட்டால் நம்ம என்னன்னு சொன்னோம்? அதை பெரிமீட்டர் சொன்னோம். பவுண்ட்ரி, பெரிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாம் சேம் தான். ஸோ இதை வந்து அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? லென்த்னா அது வந்து பவுண்ட்ரியில் வருது. ஸோ அதோட ஃபார்முலா என்ன வரும்? பெரிமீட்டரோட ஃபார்முலா 2πr. அது சேம் தான். ஹோல் வந்து 360 டிகிரி கம்ப்ளீட் ஆங்கிள். ஸோ அதில் ஹவு மச் டிகிரி? இதுதான் தீட்டா. I hope all are understand. Then next segment. So segment also same. So one circle. Okay, this is center. So இப்படி அதாவது சின்ன குழந்தைங்க இப்போ
கட் பண்ணால் இப்படி தான் கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம கட் பண்ணுவோம். இது சின்ன குழந்தைங்க கேக் கட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த போர்ஷன் இதை தான் வந்து நம்ம செக்டர்னு வந்து சொல்கிறோம். இப்போது இது சென்டர், இதை ஓன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஏ, இதை வந்து பின்னு வச்சுக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன், பின்னு வந்து எடுத்துக்கிறேன். சும்மா அந்த ஆர்க்கு வந்து மேஜராக இருக்கா மைனராக இருக்கான்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இது வந்து கியூன்னு வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இதை பாருங்கள். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துடலாம். செக்மெண்ட்டு. ஸோ வந்து பார்ட் போர்ஷன் ஆஃப் எ சர்க்குலர் ரீஜியன் என்க்ளோஸ்டு பிட்வீன் என்க்ளோஸாக இருக்கணும். எதுக்கு இடையிலனா வந்து இது வந்து இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அது என்னது, நம்மளுக்கு பவுண்ட்ரியில் 2 பாயிண்டில் வந்து டச் ஆகும். ஸ்ட்ரைட் லைன் வந்து பவுண்ட்ரியோட 2 பாயிண்டில் டச் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் கார்டு. ஸோ இந்த கார்டு அடுத்து அந்த கரஸ்பாண்டிங் ஆர்க், இந்த கார்டும் இந்த கரஸ்பாண்டிங் ஆர்க்கும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வந்து செக்மெண்ட் என்க்ளோஸ்டு பிட்வீன் கார்டு அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆர்க்கு. ஓகேவா? கார்டு அண்ட் கரஸ்பாண்டிங் ஆர்க்கு. ஸோ இதை வந்து நான் வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ இது நம்மளுக்கு என்ன ஷேப் வந்து ஃபார்ம் ஆகுது, இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த போர்ஷன் வந்து மைனர் செக்மெண்ட்டு. ஸோ இந்த லார்ஜ் போர்ஷன் இருக்குல்ல, அதாவது இதுவும் கார்டு தான், இது ஒரு மேஜர் ஆர்க்கால வந்து என்ன இருக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மேஜர் செக்மெண்ட், இது மைனர் செக்மெண்ட், இது மேஜர் செக்மெண்ட். ஸோ இந்த 2 இதையும் நம்ம வந்து இது பண்ணால் நம்மளுக்கு இது என்னது, இப்போ சென்டர்லேருந்து இது வரை டச் ஆச்சுன்னா இது வந்து என்னது ரேடியஸ். அப்போ இதுவும் வந்து ரேடியஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் அ செக்மெண்ட் ஏபிபி, ஏரியா ஆஃப் அ செக்மெண்ட். இந்த செக்மெண்டோட நேம் நான் என்ன கொடுக்குறேன், ஏபிபி. ஸோ இதை எடுக்கணும்னா நம்மளுக்கு என்னது, இந்த பார்ட்டு தெரியணும்னா இது ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு வந்து செக்டர் மாதிரி இருக்கா, நம்ம கேக் கட் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ இது ஃபுல்லாத்தையும் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு செக்டர் மாதிரி இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் செக்டர், இந்த ஹோல் செக்டர் இருக்கும். அப்போ OAPB. ஓகேவா? OAPB. அதில் இருந்து இந்த போர்ஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த போர்ஷன் கிடச்சிரும். அப்படி தானே, ஹோல் இது இந்த செக்டர்லேருந்து இந்த ட்ரையாங்கிளை வந்து சப்ராக்ட் பண்ணோம். அப்போ சப்ராக்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AOB. இந்த AOBயை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு இது கிடைச்சிடும். தென் ஏரியா ஆஃப் மேஜர் செக்டர். இப்போ செக்மெண்ட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து ஏரியா ஆஃப் மேஜர் செக்டர். ஸோ மேஜர் செக்டர். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நான் நேம் கொடுக்குறேன். இதை ஓன்னு வச்சுக்கிறேன், இதை A, இதை B, இது O, இது A, இது B. ஸோ சம் பாயிண்ட் நான் பின்னு இதை மார்க் பண்ணிக்கிறேன், இது வந்து Qன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து OAPPங்கிறது வந்து நம்மளுக்கு மைனர் செக்டர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி OAQB நம்மளுக்கு வந்து மேஜர் செக்டர். இது வந்து மேஜர் செக்டர். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் மேஜர் செக்டர் OAQB அதை ஃபைன் பண்ணணும்னா OAQB இதை ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஹோல் இந்த சர்க்கிளில் இருந்து இந்த பார்ட்டை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு இது ரிமைனிங் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ ஏரியா ஆஃப் ஹோல் சர்க்கிள் என்ன ஃபார்முலா, πr². ஏரியா ஆஃப் ஹோல் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு என்னது, πr². πr²லேருந்து இந்த செக்டரை வந்து சப்ராக்ட் பண்ணிட்டா, இந்த ஏரியா ஆஃப் செக்டரை சப்ராக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த மேஜர் செக்டரோட இது வந்து கிடைச்சிடும். ஸோ அதுதான் ஏரியா ஆஃப் மேஜர் செக்டர் OAQB which is equal to πr² மைனஸ் என்ன வரும், ஏரியா ஆஃப் செக்டர் OAPP இந்த இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணும். ஸோ
சேம் ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட் பார்க்கலாம். ஸோ மேஜர் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நம்மளுக்கு இந்த செக்மெண்ட் இப்போ தெரியுது அப்படின்னா இந்த செக்மெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படி தானே. ஸோ ஹோல் ஏரியா என்ன வரும், πr² தான் சர்க்கிளோடது. சப்ட்ராக்ட், ஸோ இந்த செக்மெண்ட் என்ன வரும், ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஏபிபி. இந்த ஏபிபி செக்மெண்ட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா. ஸோ இதில் வந்து செக்டர் ஏரியா ஃபார்முலா ஒன்ஸ் அகைன் நம்ம ரீகால் பண்ணலாம். செக்டர்னா என்ன, ரெண்டு ரேடியஸில் வந்து ஒரு ஆர்க்கால வந்து க்ளோஸாக இருக்கும், அதுதான் நம்மளுக்கு வந்து செக்டர். ஸோ ஏரியாங்கும் போது நம்மளுக்கு என்ன எழுதுகிறோம், πr². வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா πr². ஸோ ஹோல் கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து 360 டிகிரி, அதில் எவ்வளோ ஆங்கிள், ஸோ தீட்டா. ஸோ சேம் லென்த்துன்னு எடுக்கும்போது θ/360 டிகிரி, லென்த்துங்கும் போது நம்மளுக்கு ஆர்க்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது, லென்த் ஆஃப் த ஆர்க்கு. ஸோ பவுண்ட்ரிக்கு வருது, ஸோ பெரிமீட்டர் 2/r. ஓகேவா. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து என்க்ளோஸ்டு பிட்வீன் எ கார்டு. ஸோ கார்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக சின்ன குழந்தைங்க வெட்டுற மாதிரி, கேக் வெட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. இந்த மாதிரி ஸோ கார்டில் வருது. ஸோ அப்படி கார்டில் வரும்போது ஸோ அந்த இதையும் நம்ம வந்து 2 பாயிண்ட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து ரேடியஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடைக்குது. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து செக்டர் ஷேப்பு. ஸோ செக்டர்லேருந்து இந்த ட்ரையாங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த செக்மெண்ட் வந்து கிடைக்கும். அவ்வளோதான். நீங்கள் இதில் படிக்க வேண்டியது என்னது, இந்த 2 ஃபார்முலா. இது இல்லை, இந்த செக்மெண்ட் எல்லாம் நீங்கள் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ல எழுதுனா போதும் இல்லை, அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு இப்போ செக்டரும் செக்மெண்ட்டும் எனக்கு குழப்புதுமே. இது ரெண்டையும் ஞாபகம், இது இப்படி கட் பண்ணுறதா அப்படி கட் பண்ணுறதா, ஏதாவது ஷார்ட்கட்டு சொல்லுங்கள். ஸோ செக்டர்னா ஆறில் முடியுது. ஸோ ஆறில் முடிஞ்சிச்சுன்னா ஸோ ரேடியஸை வச்சு இப்படி கட் ஆகும், இந்த ரேடியஸை வச்சு கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ளதான் செக்டர். செக்மெண்ட்னா எண்டு. ஸோ என்ன செய்யணும், எண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இங்கே சென்டருக்கு இங்கே எண்டில் கட் பண்ணுறது தான் செக்மெண்ட். அந்த மாதிரி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.